ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம சுண்டல் தாளித்து வச்சு தாளித்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையம் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுண்டல் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா கலர் மாதிரி வருங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த கட்டிகள் நீங்கள் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பவுடர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த சமயத்தில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்லா ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2, 3 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட தேவைப்பட்டால் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை நான் பீஸ் போட்டு எடுக்க போகிறேங்க. அதனால் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் மாற்றி நம்ம நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. மேலே கார்னிஷ்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு நெய் தடவி இதை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.